அனைத்துலக 6வது திருக்குறள் மகாநாட்டின் நிறைவு பகுதியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிறைவு பகுதியை இன்னும் நிறைவாக்குவதற்காக சிறந்த ஆளுமை கொண்ட 2 பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துவதற்காக எனக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. அந்த மகிழ்வோடு முதலாவதாக தாய் திருநாட்டின் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடத்தின் பீடாதிபதி, அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கலாநிதி வண்ணமணி குணபாலசிங்கம் அவர்கள் பெரியோரை துணைக்கோடல் பண்டைய ஆட்சி மரபு குறித்த நோக்கு என்ற தலைப்பில் உங்களோடு இப்போது உரையாற்றுவர். மதிப்பிற்குரிய கலாநிதி குணபாலசிங்கம் அவர்களை உரையாற்ற வருமாறு மிக அன்புடனும் பணிவுடனும் அழைக்கின்றேன். இந்த 6வது திருக்குறள் அனைத்துலக மாநாட்டிற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் திரு சிவன் இளங்கோ அவர்களே மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த சர்வதேச ஆய்வு மாநாட்டில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க வந்திருக்கின்ற ஆய்வாளர்களே, ஆர்வலர்களே, புலமையாளர்களே, புரவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரியோர் துணைக்கோடல் பண்டைய ஆட்சி மரபு குறித்த நோக்கு. இந்த ஆய்வு கட்டுரை கிட்டத்தட்ட 30 பக்கங்களை கொண்டது. நேர காலம் கருதி இந்த ஆய்வு கட்டுரையை மிகச் சுருக்கமாக நான் வடிவமைத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தமிழரின் பண்டைய ஆட்சி மரபு குறித்த புரிதல்களை சங்க இலக்கியங்களும் அறநறைக்கால இலக்கியங்களும் பல்வேறு கோணங்களில் பதிவு செய்துள்ளன. இவற்றுள் அறநறைக்கால இலக்கியமாகிய திருக்குறள் ஆட்சி மரபை ஒழுங்கமைப்பதற்கான விதிமுறைகளின் தொகுதியை பெரும்பாலும் பொருட்பாலில் முன்மொழிகின்றது. இவ்விதமாக வள்ளுவர் முன்மொழியும் கருத்தாக்கங்களில் ஒன்றே பெரியோரை துணைக்கோடல் என்பதாகும். அரசுக்கும் அதன் அங்கங்களுக்கும் மானுட தெய்வ குற்றங்கள் வாராமல் காத்தற்குரிய அமைச்சர் புரோகிதரையே பெரியோர் என வள்ளுவர் அடையாளப்படுத்துவதாக உரை வகுப்பர் உரையாடுவார். இத்தகைய பெரியோரின் துணை எப்போதும் அரசனுக்கு அவசியம் எனவும் அவர்களின் துணை அரசனை சிறந்த முறையில் வழிபடுத்தும் எனவும் உயரில் வலியுறுத்துகின்றனர். இதேவேளை அவர்களின் துணை இல்லாவிட்டால் அரசன் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் இழுக்கை எடுத்துரைப்பதன் மூலமும் அவர்களின் துணையின் அவசியத்தை எதிரிடையாகவும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இவ்வதிகாரம் வாயிலாக வள்ளுவர் முன்னிறுத்தும் கருத்தாக்கங்களை அடிப்படையாக கொண்டு பண்டைய ஆட்சி முறையினை செப்பனிட வள்ளுவர் வகுத்த அரசியல் கொள்கைகளின் ஒன்றான பெரியோரை துணைக்கோடல் என்ற கொள்கையினை எடுத்தியம்பவும் இக்கொள்கை கால தேச வர்த்தமானங்களை கடந்து நிலைத்து நிற்கும் அரசியல் கொள்கையாக விளங்குமாறினை அடையாளப்படுத்தவும் இக்கட்டுரை முனைகின்றது. இவ்வாய்வானது திருக்குறள் மூலத்தையும் அதற்கிழந்த பல்வேறு உரைகளையும் முதல்நிலை தலைவர்களாக கொள்கின்றது. பகுப்பாய்வு, ஒப்பீடு, விவரண ஆய்வு அணுகுமுறைகளை கைக்கொண்டு ஆய்வு நிகழ்த்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேவர் குறளும் திருநாமரை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் கொண்டுள்ளனர் என்பார் ஔவையார். திருக்குறள் தெய்வத்தன்மை பொருந்திய குறளாக பண்டு தொட்டு இன்று வரை உலகத்தோரால் போற்றப்பட்டு வருகின்றது. மனித வாழ்வியலுக்கு வேண்டிய அனைத்து விழுமிய கருத்துக்களையும் 10 குறள்களுக்குள் முத்தாய் வைத்து உலகிற்கு உரைத்தவர் திருவள்ளுவர். அந்த வகையில் சமூக வாழ்வியல்
அரசியல் ஐந்து, அமைச்சியல் ஈரைந்து, உருவன் அரண் 2, ஒன்று ஒன்கோள் இரு இயல், திண்படை நட்பு, 17 குடி, 13 வெண்பொருள் 7ஆம் இவை என போக்கியார் திருக்குறளில் உள்ளடக்கியுள்ள அரசியல் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளதை காணலாம். இதன்படி இறைமாட்சி, குற்றம் கடிதல், பெரியோரை துணைக்கோடல், சிற்றினம் சேராமை, பொச்சாவாமை, செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, ஆட்சி, கண்ணோட்டம், ஒற்றாடல், அமைச்சு, ஊது, மன்னரை சேர்ந்தொழுகுதல், அவையறிதல், அவை அஞ்சாமை, நாடு, அரண், படைமாட்சி, படை தெருக்கு, நட்பு ஆராய்தல், பேதமை முதலான அரசியலோடு தொடர்புடைய அதிகாரங்களை திருக்குறள் அடையாளப்படுத்தி எடுத்துரைத்துள்ளது. இவற்றில் பெரியோரை துணைக்கோடல் என்னும் விடயம் பண்டைய ஆட்சி மரபில் பின்பற்றப்பட்டுள்ள பல விடயங்களை ஆராய்வதாக இக்கட்டுரை அமைகின்றது. பெரியோரை துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தின் ஊடாக திருவள்ளுவர் பெரியவர்களின் துணையின் அவசியத்தை எடுத்துக் காட்டுகின்றார். உலகில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் யாரோ ஒருவரது துணையை சார்ந்தே வாழ்ந்தாக வேண்டும் என்பது எழுதப்படாத நியதியும் இயல்புத்தமாகும். அது மட்டுமன்றி உயிர்கள் சார்ந்ததன் வண்ணமாய் நிற்கும் தன்மையையும் அறிவித்தால் அறியும் தன்மையையும் கொண்டவை என்பது மெய்கண்ட சாத்திரங்கள் தரும் தெளிவு. எனவே அனைவருக்கும் பல சந்தர்ப்பங்களில் பெரியோரின் துணை என்பது அவசியமாகின்றது. பல எண்ண நிலைகளான மனம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மார்க்கம் அறியாது அல்லது மார்க்கத்தை புரிந்து கொள்ளாது குழப்பமடையும். அச்சூழலில் பெரியார் ஒருவரது துணை கலங்கர விளக்கமாய் வழிகாட்ட வல்லதாய் அமையும். பெரியார் என்னும் சொல் வயதில் மூத்தவர்களை மட்டுமன்றி அறிவிலும் அனுபவத்திலும் நற்பண்புகளிலும் பலதரப்பட்ட திறமைகளிலும் மேம்பட்டவர்களையும் குறிக்கும். இதன்படி பெரியவர்கள் தம் அறிவாற்றலாலும் அனுபவத்தாலும் எதிர்கால விளைவுகளை எண்ணி திட்டம் வகுக்கக்கூடியவர்களாகவும் கடினமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எனவேதான் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய மன்னன் ஒருவர் பெரியோரை துணையாக கொள்ள வேண்டும் என்பது திருவள்ளுவர் இவ்வதிகாரத்தின் வாயிலாக வலியுறுத்துவதை காணலாம். பெரியோரின் துணையுடன் செயல்படும் போது ஆட்சியாளர் தன் இலக்கை அடைய முடியும் என்பதோடு மக்களும் நன்மையை பெற முடியும் என்பது இவ்வதிகாரத்தின் பயன்களாக அமைகின்றன. இதனை திருவள்ளுவர் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் என்னும் குறளின் துணை கொண்டு விளக்குகின்றார். அதாவது பெரியாரை போற்றி தமக்கு சிறந்தவராக கொள்ளுதல் அரசருக்கு மிக அரிதான பொருள்கள் எல்லாவற்றிலும் அருமையானது என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இவனுடைய அரசாங்கத்தில் நீதித்துறைக்கு முக்கிய இடம் உண்டு. அந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள குடிமக்களின் பிணக்குகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் பொறுப்பு நீதித்துறையே சாரும். இதற்காகவே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அவற்றுள் சட்டங்களை உருவாக்குகின்ற பொழுது ஆழ்ந்த பொருளமைதியுடைய தர்மத்தை செயற்படுத்துவதற்கான சட்டங்களை உருவாக்குதல் அவசியமாகும். அதற்கு மன்னனுக்கு பெரியோரது துணை மிக இன்றியமையாதது என்று வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். நல்லவை தீயவைகளை சுட்டிக்காட்டி இடித்துரைக்கும் தன்மை வாய்ந்தவரை மன்னன் துணையாக கொண்டால் அரசனை எவராலும் வீழ்த்த முடியாது என்கின்றார் வள்ளுவர். பிடிக்கும் துணையாரை ஆழ்வரை யாரே கெடுக்கும் தகமையவர் என்பது சிந்தனை திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றார். இக்கருத்தினை நாகஸ்மிருதியில் பின்வருமாறு காணலாம். வழக்கை விசாரிக்கும் வழிமுறைகளுள் வழக்காளி, எதிராளி ஆகியோரினதும் சாட்சியங்களினதும் வாத பிரதிவாதங்களை நன்கு ஆராயும் பொழுது தீர்ப்பை வழங்குகின்ற பொழுதும் பெரியோரை மன்னன் அவையில் கொண்டிருக்க வேண்டும் என்பது நாகஸ்மிருதி கூறுகின்ற விதி. அவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள
அவையே நீதி பரிபாலனத்திற்கு பொறுப்பாக அமைந்தன என்கின்றது மனுஸ்மிருதி. நீதிமன்றங்களில் அரசரிய தலைவனாக இருக்க வேண்டும், பெரியோரை ஆலோசகர்களாக கொண்டிருக்க வேண்டும் என்பதும் ஸ்மிருதிகளினதும் திருக்குறளினதும் நியதியாகும். இவ்விலக்கியங்கள் நீதி பற்றி கூறுகையில் பல்வேறு வகையான வழக்குகளை பற்றியும் குற்றங்களை பற்றியும் விவரிக்கின்றன. குற்றத்தின் இயல்பு, அதற்கான நோக்கம், குற்றம் நிகழ்ந்த இடம், குற்றம் நிகழ்ந்த காலம், குற்றவாளி தண்டனையை தாங்கிக் கொள்ளும் சக்தி முதலானவற்றை தீர்க்கமாக ஆராய்வேன். பெரியோர்களின் துணை கொண்டு மன்னவன் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. இல்லாவிடி நீதி இல்லாத தண்டனையை பிறருக்கு வழங்கி அபகீர்த்திக்கு உள்ளாவதோடு பல்வேறு தீமைகளையும் பெற்றுக்கொள்வார் என கூறப்படுகின்றது. இந்த சிந்தனை சிலப்பதிகாரத்திலே கண்ணகி வளப்புரை காவையிலே நாங்கள் இவற்றிற்குரிய எதிரிடையான பலாபலனை கண்டு தரிசித்துக் கொள்ள முடியும். கல்லார் பகைகளின் 10 அடுத்த தீமையத்தே நல்லார் தொடர் கைவிடல் என்று திருக்குறள் கருத்தினை நினைவுபடுத்துகின்றது. பெரியாரின் துணையை மன்னன் உதாசீனம் செய்வது பலரோடு பகை கொள்ளுதல் வரும் துன்பத்தை விட 10 மடங்கு தீமையை தரவல்லது என்கின்றார் வள்ளுவர் பெருமகன். சபை என்பது பிராமணர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் அடங்கிய ஒருவித கிராம சபையாக இருந்தது. அது நீதி பரிபாலனத்திற்காக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒன்று கூட வேண்டும். இச்சபையில் சட்டபூர்வமான தீர்ப்புகளை வழங்கிய மதிப்பீட்டாளர்களுக்கு சதா என்ற பெயரும் வழங்கப்பட்டிருந்தது. விஜயநகர நாயக்கர் காலத்திலே வேதத்துக்கு விளக்க உரை வழங்கிய சாயனர் சபை என்பதை கற்றறிந்தவர்களை அங்கத்தவர்களாக கொண்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இக்கருத்தும் திருவள்ளுவரது அதிகாரத்தின் பொருள் விளக்கங்களோடு ஒன்றுபடுகின்றமையினை காண முடிகின்றது. மற்றொரு வகையில் சமிதி என்பது அரசனையே தெரிவு செய்யும் அதிகாரம் கொண்ட பெரியோரை கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஊர் தலைவர்களையும் வயதில் மூத்தவர்களையும் அடக்கிய ஒரு உள்ளூர் நீதிமன்றம் இயங்கியிருந்தது. இந்நீதிமன்றங்களில் சிறு குற்றவியல் வழக்குகள், ஊர் பாணி தகராறுகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. இந்நீதிமன்றங்களில் நியமிக்கப்பட்டிருந்த மூத்தவர்கள் அறத்தின் உண்மையை அறிந்த மூத்த அறிவுடையோராக அமைய வேண்டும் எனவும் இவ்வாறானவர்களையே மன்னன் துணையாக கொள்ள வேண்டும் எனவும் வள்ளுவர் எடுத்து காட்டுகின்றார். இதனை அறனறிந்து மூத்த அறிவுடையார் பெண்மை திறனறிந்து சேர்ந்து கொள்ளல் என்னும் குறளூடாக தெளிவுபடுத்துகின்றார். அரசன் தர்மத்தின் காவலன் என்ற கோட்பாடு வேதகால முதலாகவே வழக்கில் இருந்தாலும் ராஜதர்மம் பற்றிய விதிகளை வகுத்து கூறுகையில் நீதி பரிபாலனத்தின் போது மன்னன் பெரியோரின் துணையை, அதாவது ராஜகுரு மற்றும் முதல் மந்திரி ஆகியோரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தர்மசாத்திரங்களும் கூறுகின்றன. மனுதர்ம சாத்திரம் அரசனின் இயல்புகள், கடமைகள், அவனுக்கு சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகள், நீதி பரிபாலனம், நிர்வாகம், வரி, அறவீடு, நடைமாட்சி முதலான விடயங்களில் மன்னன் கவனம் செலுத்துகையில் அனுபவத்தில் சிறந்த பெரியோர்களது ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடுகின்றது. ஒழுக்கம், கல்வி, நல்லோர் இணக்கம், வீரம், புத்திசாதுரியம் முதலான இயல்புகளை மன்னன் அடிப்படை தகுதிகளாக கொண்டிருப்பதோடு ஆசை, கோபம், வெறுப்பு என்பவற்றால் ஏற்படும் தீய பழக்க வழக்கங்களை மன்னன் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதோடு பெரியோரையும் துணையாக கொள்ள வேண்டும் என கூறப்படுகின்றது. ஐம்புல நடக்கமுடைய ஒருவனால் மட்டுமே குடிகள் மீதும் அதிகாரம் செலுத்த முடியும் என்பதனை விடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இளனும் கடும் என்னும் குறள் நல்ல விடயங்களை கூறவல்ல பெரியோரின் துணையில்லாத மன்னவன் காவலற்ற அரசன் எனவும் அவனுக்கு பகைவர்களே இல்லையாயினும் பெரியோரின் துணை இல்லாவிடின் அவன் தானாகவே அழிந்து விடுவான் எனவும் கூறப்படுகின்றது. ஞாக்கியவல்லிய ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி, அர்த்தசாஸ்திரம் முதலான நூல்கள் தர்மம், வியவகாரம், சாரித்திரம், ராஜசாசனம் என்னும் 4ம் சட்டத்திற்கு மூலமானவை என்கின்றன. வேத சாஸ்திரங்கள் மூலமான மரபுகளும் பெரியோரது அறிவுரைகளும் அரசனது தீர்மானங்களை காட்டிலும் பிரதானமானவை என்பது நீதி நூல் தரும் விளக்கமாகும்.
தம்மி பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை என்னும் குரல் அரசனை காட்டிலும் மிக்க அறிவுடையாரை அரசன் துணையாக கொண்டு வழிநடந்து ஒழுகினான். அதுவே அரசனது அனைத்து வலிமைகளை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது. வாணிபத்தை பொறுத்தவரையில் முதல் என்பது முக்கியமான வளமாகும். முதல் இல்லையாயின் வாணிபத்தின் ஒரு நீட்சியான வளர்ச்சியை காண்பதென்பது இயலாத காரியமாகும். எவனொருவன் அதீத முதலோடு ஒரு தொழிலை மேற்கொள்ளுகின்றானோ அவனது வாணிபம் சிறந்து விளங்கும் என்பது யாவரும் அறிந்த உண்மை. வாணிபத்தில் மட்டுமன்றி முதலென்ற கருத்தாடல் மனித வாழ்வியலின் பல விடயங்களோடு பின்னி பிணைந்த ஒன்றாகவே காணப்படுகின்றது. முதல் இல்லாமல் வாணிபம் மேற்கொள்பவர்களுக்கு எவ்வாறு ஊதியம் என்பது இல்லையோ அதே போலவே அரசியலை பொறுத்தவரையில் அனுபவமும் ஆற்றலும் நிரம்ப பெற்ற தலைமை தாங்கக்கூடிய பெரியவர்கள் இல்லையாயின் ஆட்சியில் மட்டுமன்றி உலகிலும் நிலைவேறு இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். முதல் இலாக்கு ஊதியம் இல்லை, மதுரையாம் சார்பு இலாக்கு இல்லை நிலை என்று குறளின் துணை கொண்டு இவற்றினை விளக்குகின்றார். எனவே நேர காலம் கருதி இவற்றினை மிகச் சுருக்கமாக கூறி இந்த ஆய்வினுடைய முடிவாக இவ்வாறு வள்ளுவர் தனது பெரியோரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தின் வாயிலாக ஆட்சியாளர் கைக்கொள்ள வேண்டிய நடைமுறைகளையும் அவன் பின்பற்ற வேண்டிய நியம நியமங்களையும் அவற்றினால் அவன் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களையும் கூறுகின்ற அதே நேரம் இந்த பண்டைய ஆட்சி மரபு பற்றிய திருக்குறள் தருகின்ற விடயமானது இன்று உலகளாவிய ரீதியில் நவீன கால அரசுகளின் ஆட்சியில் பெரியோரை துணைக்கோடல் என்னும் சிந்தனை மிக இன்றியமையாதது என்ற செய்தியை கூறி உலகில் உள்ள சட்ட வாழ்ச்சிக்கு ஒரு முன்னுதாரணமான சிந்தனையாக திருக்குறள் அமைகின்றது என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எனது நண்பர் வேணு அவர்களுக்கும் இந்த அரங்கத்தினை அளித்த டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் குணபாலசிங்கம் அவர்களுக்கு. அவர் தன்னுடைய உரையிலே ஒரு நல்ல அரசாட்சி அமைய வேண்டுமானால் அங்கே பெரியோர்களுடைய உதவி என்பது தவிர்க்க முடியாதது ஒன்று என்று குறிப்பிட்டிருந்தார். அதிலே சங்க இலக்கியம், ஔவையாருடைய பாடல்கள், சிலப்பதிகாரம் என்று பல்வேறுபட்ட நூல்களை துணைக்கு எடுத்து தன்னுடைய உரையை மிகவும் சிறப்பாக அமைத்திருந்த நல்ல ஆட்சிக்கு பெரியோருடைய உதவி மட்டும் தேவையில்லை, நல்ல குடும்பமும் சிறப்பாக அமைய வேண்டுமானால் பெரியோருடைய அறிவுரைகள் எப்போதும் தேவை என்று கூறிக்கொண்டு, இரண்டாவதாக படிமுறை தமிழ் மூலம் மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் பல்வேறுபட்ட தமிழ் நிலைகளை மாணவர்களுக்கு உருவாக்கி அதிலே வெற்றி கண்டு கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய சுப்பிரமணியம் ராஜரட்னம் அவர்கள் கனடாவில் இருந்து சொற்களால் தீட்டப்பட்ட உயிரோவியம் என்ற தலைப்பில் இப்போது உங்களோடு உரையாற்றுவார். பாருங்கள் ஐயா. நன்றி. இந்த திருக்குறள் மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற அத்தனை பெரியோர்களுக்கும் தலை சார்ந்து வணக்கத்தை கூறி என்னுடைய கட்டுரையை ஆரம்பிக்கின்றேன். சொற்களால் தீட்டப்பட்ட உயிரோவியம் 7 சீர்களில் மாத்திரம் ஒரு உயிர்ப்புடைய ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு படைப்பு திருக்குறள். அதன்படியால்தான் அந்த பெயரினால் அழைத்திருக்கின்றேன். பெருமை அறம்பூண்டு புகழ் புரிந்த பாவலர் வள்ளுவர். மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைமெல்லைக்கு உய்தல் வேண்டும் என்ற பெருநோக்கில் திருக்குறளை அவர் நமக்கு வழங்கியுள்ளார். அவர் தமது நூலை ஒரு விரிவான நூலாக யாத்து உரை விளக்கம் தந்திருந்தால் அது வேறு முறையில் அமைந்திருக்கும். ஆனால் 1.25 அடி மாத்திரமே கொன்ற 7 சீர்களால் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க முடியும்
முடியும் என அவர் எடுத்துக்கொண்டது அவர் தம் திறனையும் அவர் கொண்டுள்ள தமிழ் மொழி ஆற்றலையும் பேராற்றலையும் நமக்கு காட்டுகிறது. 7 சீர்களில் மிக விரிவாக எண்ணி பார்க்கக்கூடிய செய்திகளையும் உள்ளடக்கித் தர உள்ள செய்திகளையும் உள்ளடக்கித் தர அவர் பல உத்திகளை கையாளுகின்றார். நடை உத்தி, சொல்லாட்சி உத்திகளுடன் அதிகாரங்கள் தோறும் ஒரு இசையும் தொடர்ச்சியையும் முழு பார்வையும் அமைய யாத்துள்ளார். இதற்கு துணை நின்றவை இவ்வாறு அவர் படைப்பு ஆற்றலுக்கு துணை நின்றவை அவர் கையாண்ட சொல்லாட்சி ஆகும். அதற்காக அவர் கலைச்சொற்களை, அளபடைகளை, உவமைகளை, கருத்து நயம், செவிக்கு இனிமையும் தரும் உருவக மொழி நடையையும் கையாண்டிருக்கின்றார். இத்தகைய திருக்குறளின் இன்னுமோ சிறப்பு வெண்பா யாப்புக்கு இணங்கிய முறையில் மொழி இலக்கண புணர்ச்சி விதிகளுக்கு அமைவாக மொழி இலக்கண புணர்ச்சி விதிகளுக்கு அமைவாக யாத்துள்ளார். இதனால் இசை நயத்துடன் படித்து மனதில் பதித்து கொள்ளவும் வள்ளுவன் கூற வந்த பொருளை உணர்ந்து கொள்ளவும் கூடியவாறு குறள்கள் உள்ளன. ஆனால் ஆங்கிலேயர் வருகையின் பின் நாம் கூட்டு மொழியாம் ஐரோப்பிய மொழிகளை, குறிப்பாக ஆங்கில மொழியை பின்பற்றி தமிழ் மொழியின் தோற்றத்திற்கும் அமைப்பியலுக்கும் முரணாக தவறான முறையில் எமது கற்பித்தல் முறை அமைந்ததனால் தமிழின் சந்தி விதிகளில் போதிய பயிற்சி இல்லாத தமிழர் கூட்டமாக, கலைச்சொற்களை புரிந்து கொள்ள முடியாத தமிழர் கூட்டமாக எமது மக்கள் உருவாக்கப்பட்டு விட்டார்கள். இது பலருக்கு விளங்க முடியாத ஒரு பொருளாக கூட இருக்கலாம். உலகில் உள்ள மொழிகளை 3 கூட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று தனிமொழி, சீன மொழி, அது ஒரு வடிவம், ஒரு சொல் அல்லது வாக்கியம். இரண்டாவது லத்தீன் அடிப்படையாக கொண்ட ஐரோப்பிய மொழிகள், அது கூட்டுமொழி. கூட்டுமொழி என்பது எழுத்துக்களை கூட்டி வாசிக்கிறது. MOTHR, ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு சொன்னால் மதர்ன்னு சொல்லி கொடுத்தா தான் விளங்கும். MOTHR மதர் கூட்டி வாசிப்பது. தமிழ் மொழி அசையாக பிறந்த மொழி, மனிதனை வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்ட மொழி, அசையாக பிறந்த மொழி. அம்மம்மாண்டா அம்மா என்று வாசித்தனாங்க. வீரமாமுனிவர் வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே நெடுங்கணக்க உருவாக்கும் பொழுது 216 நேரசைகளை, உயிரறியமை நேரசை, 216 நேரசைகளையும் எழுத்துக்கள் என சொல்லி அவற்றையும் சேர்த்து ஆங்கில மொழிகளை நாங்கள் படிப்பது போல, ஐரோப்பிய மொழிகளை தாங்கள் படித்தது போல எங்கள் மொழியை எழுத்துக்கூட்டி படிக்க வைத்ததனால் நாங்கள் அசைகளை இழந்தோம், நீரசைகளை இழந்தோம், நிரியசைகளை இழந்தோம், சொற்களை அசைமொழியாக சொல்வதற்கு தவறிவிட்டோம், மரபு கவிதைகளை இழந்தோம். இதனால் தமிழ் தாழ்ந்து விட்டது. இன்று மரபு கவிதைகளோ, சங்க இலக்கிய பாடல்களையோ, ஏன் திருக்குறளை கூட சந்தி பிடித்துத்தான் நாங்கள் பொருள் புரிந்து படிக்கக்கூடிய நிலைமை நாங்கள் தமிழ் மொழி அறிவில் தாழ்ந்திருப்பதை எவரும் மறக்க முடியாது. இதுதான் இன்றைய நிலை. சந்தி விதிகளில் போதிய பயிற்சி இல்லாத தமிழர் கூட்டம் பெருகிவிட்டது. எனவே அவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் சந்தி நீக்கி திருக்குறள்களை அச்சிட்டும் படித்தும் வருகின்றது. பல குறள்களில் இவை பொருள் உணர்ச்சியோடு இலக்கிய நயத்தையும் சிதைத்து நிற்பதை காண முடியும். இதனால் மனநம் செய்ய கடினமாக இருப்பதுடன் உண்மையான பொருளையும் விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். இது நாங்கள் சந்திப்பிட்டதனால் வந்த கேடு. அதற்கு போவதற்கு முன் மேலும் திருவள்ளுவர் ஓசை நயத்தோடு, இதில் நான் குறிப்பிடாத ஒரு விஷயம், தொகையை நல்ல சிறப்பாக பயன்படுத்துகின்றார். குறிப்பிட தவறிவிட்டு
தொகை என்பது விளக்கத்துக்கு சொல்வதானால் இப்போ ஒரு சினிமா கவுண்டு கூட போகும். காலை கனவேந்து காலை பொழுதென்று காதல் கொண்டேன் அவனை காணவில்லை, அவனை காணவில்லைன்னு சொல்வதற்காக அவன் காணவில்லை. அவனை என்பது வேற்றுமை தொகை, ரெண்டாவது வேற்றுமை இல்லாமல் அவன் காணவில்லை என்று போடலாம். அதுபோன்று தொகைகளை கூட அவர் இங்கே பாவித்திருக்கின்றார். இதற்கு உதாரணமாக இந்த ஆங்கிலேயர் வழி கல்வியால், இந்த ஆங்கிலேயர் வழி மூலம் நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் கல்வியினால் நாங்கள் இழக்கின்ற காரணங்கள் இதுதான். தமிழில் அறிதிறனற்றவர்களாக விட்டோம். அதனால் எங்களுக்கு பல்வேறு இடையூறு. அறிதிறன் என்பது, செயல்திறன் என்பது மொழியை பயன்படுத்துவது. அறிதிறன் என்பது எதற்கு? உதாரணமாக கல் என்றால் கற்கள், ஏனென்று கேட்டால் உரிமை என்றால் இல்லிட்டாக மாறும் என்பார்கள். ஏன் உரிமை என்றால் மாற வேண்டும்? நாங்கள் கற்பிப்பதில்லை. அதுக்கு பதில் என்றால் அதுதான் அறிதிறன். எனவே அந்த அறிதிறனை நாங்கள் இழந்திருக்கின்றோம். பல்வேறு, இது உதாரணத்துக்கு கொண்டு சொன்னேன். இவ்வாறு பல இடங்கள் அறிதிறன் வந்துவிட்டோம். இதற்கெல்லாம் காரணம், இதன் விளைவு நாங்கள் தமிழ் மொழியில் தாழ்ந்திருக்கின்றோம். இதுதான் இந்த நிலை உண்மை. பார்த்துக் கொள்ளுங்கள். மொழித்திறன் அறிவு குறைந்து விட்டது. சந்தி பிரித்து எழுதி படித்தே பொருள் காண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மனிதன் செய்ய கடினமாக இருக்கும். இது நாங்கள் சந்தி பிரித்ததனால் அந்த துன்பம். முதல்ல நாங்கள் திருவள்ளுவருடைய அளபடுகளை பார்ப்போம். இந்த குறள் எடுத்துக்கொள்வோம். உடல் நசையி உள்ளம் துணியாக சென்றவர் வரன் நசையி என்னுமோர் உள்ளே. நசை என்பது விருப்பம் என்று, நசையி என்றால் விரும்பி என்று பொருள்படும். விருப்பம் என்ற பெயர் சொல்லை விரும்பி என்று வினையேற்றமாக மாற்றி தருகின்றார் அந்த அளவுடன். இது திருவள்ளுவர் கையாண்ட ஒரு யுக்தி. எப்படி ஒரு 7 சொல்லி எப்படி பெரிய விடயங்களை சொல்ல முடிந்ததென்றால் தமிழ் மொழியில் அதற்குள்ள ஆளுமைதான். இங்கே இந்த அளபடை பொருள் மாற்றத்தோடு இன்னிசையையும் சேர்த்து தருகிறது. அடுத்த இன்னும் ஒரு வகை அளபடை, துன்புறும் தூவாமை இலார் மாற்றும் யார் மாற்றும் இன்புறும் இன்சொல்லவர். இதுக்கு பொருள், எல்லாரிடத்திலுமே இன்பம் தரக்கூடிய இனிய சொற்களை பேசுவோருக்கு துன்பம் தரக்கூடிய வறுமை இல்லாமல் போகும். இதை நீங்கள் துன்புறும் என்பதை துன்புறும் என்றும், இன்புறும் என்பதை இன்புறும் என்றும் போட்டு பாருங்கள். ஓசனை இருக்காது, சொற்பொருளுக்குரிய அழுத்தமும் வராது. எனவே இங்கு அளப்படும் மூலம் ஓசநயத்தோடு திருவள்ளுவர் அழுத்தி சொல்லுகின்றார். இது முக்கியம். அளபடையில் அவருக்கு ஒரு அறிவு, அது அழுத்தி சொல்லுகின்றார். அடுத்த அளபடை துன்புறும் உண்பதும் உடுப்பதும் உண்பதும் காணை புறமேல் வடுக்கண் வற்றாக கீழ். இக்குறளில் உண்பதும் உடுப்பதும் என்ற சொல்லிருப்பதாக உடுப்பதும் உண்பதும் என்று எழுதியிருந்தாலும் வெண்பா இலக்கணம் கெட்டு போகாது, அது பொருந்தும். ஆனாலும் இங்கே அவர் பாவிப்பது இன்னிசை அளவுடைக்காக, இசைக்காக. இது இசையோடு சொல்வதற்கு, அழுத்தி சொல்வதற்கு, தான் எடுத்துக்கொண்ட பொருளை விளங்கிக் கொள்வதற்கு அவர் அளவீடுகளை சிறப்பாக பயன்படுத்தி இருக்கின்றார். இது அவருடைய ஒரு பெரிய திறன். அடுத்தது சந்தி பிரித்தல் பற்றி வருவோம். சந்தி பிரித்து படிப்பதனால் நாங்கள் என்ன கேடுகளுக்கு வந்திருக்கின்றோம்? திருக்குறளை கூட நாங்கள் இழந்து விடுவோம், அதில் பொருள் தீர்த்து விடுவோம் என்ற நிலைக்கு நாங்கள் தாழ்ந்திருக்கின்றோம். தெய்வம் தொழால் பொருளன் தொல்கழ்வாள் பெய்யன பெய்யும் மழை என்பது திருக்குறளுடைய மூல வடிவம். இதனை நாங்கள் சந்தி பிரித்தலினால் தெய்வம் தொழால் கொடுநன் தொல்கழ்வாள் பெய்யன பெய்யும் மழை.
இவ்வாறு எழுதுறதாலே என்ன குறைபாடு? இங்கு தெய்வம் தொழார் எம்மண்ட சொல்லிட முடிந்தால் அது நின்றுடும் புல் சிறப்பானது, சேர்த்தொழிக்க முடியாது. அதே போலதான் கொழுநன் தொழுவாள் எண்ணிமித்து மயங்கா ஒலிகள், அதுவும் சேர்த்தொழிக்க முடியாது. அதே நேரத்தில் தொழுதழுவாள் தன் உயிர்கள் அருகே பெறக்கூடாது. தமிழ் சொல் என்பதற்கு கண்ட பாட்டுக்கு சொல்லி வைக்க இல்லை. நான் அதுக்கு பொருள் இருக்கிறது. ஒரு சொல்லுக்கு 7 விதமான காரணங்களை கொண்டு தான் தமிழ் சொற்கள் அமைக்கப்பட்டது. மெய் எடுத்து உயிர் வந்தால் சேர்த்து எழுதுவார். இவ்வாறாக இருப்பது இந்த ஒரு நாங்கள் பிரித்தெழுதினால் சந்தர்ப்பம் எழுதியிருந்தனால எங்களுக்கு வந்த தீங்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த வடிவத்தை சந்தி பிரித்து எழுதிய வடிவத்தை பாடலாக சொல்லிப்பாருங்க. இப்போ நான் பாட மாட்டேன், நான் பாடி காட்டுறேன், நான் பாடினா நல்ல இந்த குரலை பாடுவேன் என்றால் தெய்வம் தொழாள், அதை பாட்டில் சொல்ல வேண்டால் தெய்வம் தொழாள் உழுநன் தொழுதழுவாள் அது வேற ஒரு அந்த அளவடை ஆக சொல்கிறோம் தெய்வம் தொழாள். ஆனால் அதே முழு இதில் சொன்னால் தெய்வம் தொழாள் அதிசயாக பாடினா இருந்து தெய்வம் தொழாள் உழுநன் தொழுதழுவாள். இங்கே சொந்த பிரித்து பாடினா தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதழுவாள் என்றுதான். இப்படி நாங்கள் சந்தி பிரித்து பிள்ளைகளுக்கு படிப்பித்தால் அவர்கள் இதை இப்படித்தான் படிப்பார்கள். கடவுளை போடுவார் தெய்வம் தொழாள். ஆனால் உண்மையில தெய்வம் தொழாள் இதில் பொருள் வித்தியாசம் இருக்கு. நான் அதுக்குள்ள இப்போ போய் தந்தது 15 நிமிஷம் ரொம்ப விரும்பி இல்லை, படித்துக் கொள்ளுங்கள், கட்டுரை எழுதிக்கொள்ளுங்கள். இது இந்த சந்தி பிரித்து படிக்கிறதால சந்தி பிரித்து துறைகள் எழுதுவதால நாங்கள் அடைகின்ற தீமைகள் பெய்யும் மழை. இந்த நாங்கள் இந்த குறளுக்கான பொருளை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் சுருக்கமாக சொல்லணும்படியாக எழுதி கொண்டு வந்தால் இந்த பெய்யும் மழை கூட்டை இதுக்கு இந்த பொருளுக்கு இந்த குறளுக்கு உவமை பொருள் இந்த குறளுக்கு பொருள் பலனும் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார்கள். என் பார்வை இந்த குறளுக்கு நான் பொருளை சொல்ல வைக்கின்றேன். இது முதலில் நேற்று ஐயா பேசின மாதிரி குறளை எடுப்பதானால் அதன் தலைக்கிணத்தை அந்த அதிகாரத்தை பற்றி அறிவிருக்க வேண்டும். இது வாழ்க்கை துணை, சில பேர் வாழ்க்கை துணை நல்லவன் எழுதியிருக்கிறார்கள். வாழ்க்கை துணைவே சரியானது என்பது என்னுடைய கருத்து. மனைத்தக்க மாண்புடைய லாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணை என்பதுதான் இந்த முதலாவது அதிகாரத்தில் திருவள்ளுவர் இப்பொழுது அதற்குரிய டெபிஷனை தான் சொல்லுவார். சரி, பரவாயில்லை. அப்போ சொல்லி முடிச்சிடுறோம். கருத்து சொல்லியிருக்கிறேன். பெய்யும் மழை என்பதை தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யும் மழை. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள். அவள் எதை போல என்றால் பெய்யும் மழையை போனவள். அவள் சொன்னால் மழை பெய்யாது. அவளுக்கு உவமை பெய்யும் மழை என நான் பொருள்தான். அது பெய்யும் மழை எப்படிப்பட்டது? இந்த உலகத்தில் மிக வளர்ச்சியையும் செழிப்பையும் சிறந்த விளைச்சலையும் கொடுக்கக்கூடியது பெய்யும் மழை. மழை பெய்யணும் பொழுது பயிர் நிற்கணும் பொழுது இருந்தால் விவசாயத்துக்கே துன்பம் இல்லை, உலகத்துக்கே தீங்கு இல்லை. அதை போன்றவள்லாம் ஒரு பெண். பெய்யும் மழையை போன்றவள். அது உவமையாக நான் கொள்ளுகின்றேன். இங்கு ஒரு பெண் தனதில் இன்னும் கூட்ட உவமையாக பார்க்கிறேன். மழையானது இந்த உலகிற்கு பயிற்சிக்கு தேவைப்படும் போது பெய்து, தேவையற்ற போது பெய்யாது நிற்பதே சிறந்த விளைச்சலை தரும். உலகிற்கு பயனையும் செழிப்பையும் தரும். ஒரு பெண் தனது லட்சியத்தை அடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள தான் மேற்கொண்ட பணியில் சிறந்து விளங்க
கொழுகொம்பு போன்ற அமைகள் கணவன் துணியோடு தன் கணவனின் துணையோடு அங்கே உள்ளதை பார்த்து கொள்ளுங்கள். சுருக்கமாக அங்கே 2 நிமிஷம் வந்துருக்கிறார்கள். அவரின் திறனை வளத்தை துணியாக கொண்டு கொடிகள் எவ்வாறு கொழுகம்பை சுற்றி கொண்டு உயர்ச்சி அடைகின்றனவோ அவ்வாறு அவளும் உயர்ச்சி அடைய முடியும், தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இங்கு தெய்வம் தொழான் என்று அளபடையில் சொல்வது கூட அழுத்தி சொல்வதற்கும் இசைநயத்திற்குமாக வச்சிருக்கிறது இலக்கணம் பெறுவதற்கு. இங்கு இவ்வாறு நான் பொருள் காண்றதுக்கு காரணமாக இருந்தது என்றால் அவர் பாவித்த கொழுநன் என்று சொல்லுத்தான். கணவன் என்றோ துணவன் என்றோ அவர் பாவிக்கவில்லை. அப்படி பாவித்திருந்தால் இதுதான் அவருடைய கலை சொற்களுடைய திறமை. அவர் எந்த சொல்லி எங்கே பாவிக்க வேண்டும் என்பதில் சிறப்பாக இல்லை. அந்த சொல்லுக்கு பொருள் தான் நாங்கள் திருக்குறளுக்கு பொருள் காண வேண்டும் ஒழிய நாங்கள் வெறுமனே பொருளை கூட்டிக்கொண்டிருக்க கூடாது எங்கள் விருப்பு பருப்புக்கு ஏற்றுமா. எனவே முதலாவது அதிகாரத்தில் எடுத்தாலே இத்தனை கலைச்சொற்களை கொண்டுதான் அவர் அந்த முதலாவது அதிகாரத்தை படைத்திருக்கிறார். திருக்குறள் முழுமை இந்த கலைச்சொற்களுக்கு ஆழ்ந்த பொருளை, நுண்ணிய பொருளை, புதை பொருளை நாங்கள் அறியாவிட்டால் எங்களால் திருக்குறளுக்கு முடியாது. இது அறிய வேண்டுமானால் நாங்கள் சரியான முறையை தமிழை கற்க வேண்டும். எனவே நான் சில விஷயங்களை விட்டுட்டு போகிறேன். இதில் ஒன்று எடுத்தால் இப்போ 5 அவித்தான் எடுத்தாலே அடக்கினான் என்று கொண்டுள்ளது. அவித்தான் என்பது நாங்கள் உடலுக்கு தேவையான உணவை அவித்து உண்போம், உடலை ஏற்றுக்கொள்கிறது, உடலுக்கு ஆரோக்கியம். அன்பொருள்களால் அறிந்து கொள்ளுகின்ற உணர்வுகளை, அறிவை நாங்கள் உள்ளத்தின் வளர்ச்சிக்கேற்ற மாதிரி அவித்து நெறிப்படுத்தி ஏற்போமானால் உள்ளம் வளர்ச்சி. இவ்வாறு அவர் அங்கே பொருத்தமான கலை சொற்களை அந்தந்த இடத்துல பார்க்கிறோம். இது முக்கியமான விடயம். எனவே நாங்கள் திருக்குறளை அறிய வேண்டுமானால் தமிழினுடைய கலை சொற்களை நாங்கள் முழுமையாக அறிய வேண்டும். இதற்கு மேல் நேரம் எடுத்தால் எனக்கும் சரியில்லை. சிறந்த சொற்கள், செம்மையான தொடர்கள், அருமையான வாக்கியங்கள், அவற்றின் அழகு மிகுந்த சேர்க்கைகள் போன்ற இன்னொரு முறையில் தன்னுடைய கவிதைகளை ஆக்கி வெற்றி கண்டனர் திருவள்ளுவர். தமிழ் மொழியின் சிறப்பை அறியும் வண்ணம், அதனை கையாளும் திறனை தமிழர்கள் உணரும் வண்ணம், அதன் சொல்வளத்திற்கும் அச்சொற்களை கையாளும் திறனை வெளிக்காட்டி எடுத்துக்காட்டாக விளங்கும் சொற்களால் தீட்டப்பட்ட உயிரோவியமான திருக்குறளை சந்தி பிரிக்காத எழுத்து வடிவம் கொண்டு தொடர்ந்து அச்சிட்டு படித்து வருவோம், இசையோடு கற்று வருவோம், இசையோடு படிப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்பதை விட அவர்களுடைய நேரத்தை கணிப்பிட்டு கொண்டிருந்ததால் பேச்சில் முழு கவனமும் செலுத்த முடியவில்லை. இருந்தாலும் வள்ளுவருடைய மொழி ஆளுமையை பற்றி மிக அழகாக கூறி அதிலே சீன மொழி, ஐரோப்பிய மொழி, தமிழ் மொழி என 3 மொழிகளை வகுத்து நாங்களும் பாடசாலையில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது பிள்ளைகள் இன்றுதான் நானும் அதை விளங்கிக் கொண்டேன். சந்தி பிரிக்காமல் மனனம் செய்வதால் பொருள் விளங்கிக் கொள்வதில்லை. ஆனால் அந்த சந்தி பிரிக்கின்ற போது ஏற்படுகின்ற தவறையும் அவர் சுட்டிக்காட்ட மறக்கவில்லை. இப்படியான ஆய்வுகளுக்கு நிறைய நேரம் கொடுக்கின்ற போதுதான் நிறைய தகவல்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இன்றைய இந்த நிறைவு விழாவில் நிறைவு பேச்சாளராக வந்திருந்து நிறைய கருத்துக்களை சொல்லி சென்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் குணபாலசிங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய ராஜரட்னம் ஐயா அவர்களுக்கும் 6வது உலக திருக்குறள் மகாநாட்டின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.